ஒருத்தருக்கு வந்து எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போலயே அந்த ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்குதுங்கிறாங்க. நான் வந்து பசி வந்து பசி இருக்குது, அதே நேரத்தில் சாப்பிட்டுக்கிட்டே உணவின் மேலே உள்ள ஆசை வந்து போகவே மாட்டேங்குது, எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் கூட. அந்த மாதிரி ஒரு இதில் இருக்காங்க. அது உங்களுக்கு என்ன இதை சொல்லலாங்க சார்? இது ஒரு நோய் தான், ஆனைப்பசின்னு பேர். மணிமேகலைன்ற பழைய நூல், அதில் ஆனைப்பசி இருக்கிற ஒரு லேடியை சொல்லுவாங்க, காயசண்டிகைன்னு பேர் அவளுக்கு. அந்த காயசண்டிகைக்கு பசி ஆறா பசி இருக்கும். அப்போது மணிமேகலை தான் அட்சய பாத்திரத்தை கொண்டு வந்து ஒரு கை அள்ளி அதை கொடுப்பாள். அது சாப்பிட்டவுடனே அவளுக்கு பசியெல்லாம் அடங்கிடும். அதுக்கப்புறம் அந்த பசி நோயிலேருந்து தீர்றான். அப்படி ஒரு பசி நோய் இருந்ததாக மணிமேகலைங்கிறதும் சிலப்பதிகாரம் சமயத்தில் உண்டானது தானே. அந்த சமயத்தில் அது ஒரு நூலை சொல்கிறாங்க. இன்றைக்கும் அது மாதிரியான பீப்புள் இருக்கிறாங்க. அதான் புலிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய். நடந்த நிகழ்ச்சியெல்லாம் கூட சொல்கிறேன். கார் பின்னாடி உட்காந்துக்கிட்டு ஒரு 3-4 வயசு குழந்தை, அன்றைக்கி தான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு போயிடும், ஹேம்னு சொல்லுவாங்கள்ல, ஹேம்னா மாமிச துண்டு, அதை சமைக்காமலே பச்சையை தின்னுட்டே வருதான். அது ஏன் அப்படி இருக்குது? ஏதோ ஒரு ஹார்மோனல் டிஃப்ரென்ஸ் தான். இந்த வயிறு ஒரு ஸ்பெஷல் பை. அந்த பையில் அந்த டிஷ்யூஸ் இருக்குது இல்லைங்களா, சாப்பிட சாப்பிட அப்படியே என்லார்ஜ் ஆகும். கொலாப்சிபிள் டோர் எப்படி பெருசாகிற மாதிரி. அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி அது எலாஸ்டிக்காக இருக்கிறதுனால பெருசாகிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுட்டுன்னு வைங்களேன், அதுக்காக வயிறு வந்து அதை விட்டுடாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படி பெருசாகிக்கும். அப்போ பெருசான உடனே கிரிலின் அப்படின்னு ஒரு ஹார்மோனை அது உண்டாகுது அந்த ஸ்டமக்கு. அதை போய் பிரெயின் ரெக்கார்ட் பண்ணி, ஓ இது தான் பசி அடங்குற அளவு அப்படின்னு ரெக்கார்டு வச்சுக்கோம். நாளைக்கு அந்த கிரிலின் வர்றதுக்கு பிரெயின் வெயிட் பண்ணும். அப்போ இந்த வயிறு இப்படி இருக்கும், கிரிலின் உண்டாகாது. நேற்று இவ்வளோ பெருசானா தானே வந்தது, அப்போ தான் அது கிரிலின் வரும். அப்போ என்ன ஆகும், நேற்றை விட இன்றைக்கி இன்னொரு இட்லி சாப்பிட்டா தான் நமக்கு ஆகணும். அப்புறம் அது ஒரு ரெக்கார்ட் ஆகிடுச்சா. இப்போ பிரெயின் மறுபடியும் அடுத்த நாளுக்கு காத்துட்ருக்கும்போது கிரிலின் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு நாளும் இந்த கிரிலின் அளவு இந்த ஸ்டமக்கினுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. அப்புறம் கடைசியில் என்னாகும், இந்த பிரெயின் கிரிலின் வருதோ வரலையோ பசி உண்டாக்கிக்கிட்டே இருப்போம் அப்படின்னும் ஒரு லிமிட்டுக்கு போயிடும். அந்த கிரிலினை பற்றி அது கவலைப்படாது, கான்ஸ்டண்ட்டாக அது வந்து பசியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால், இப்போ கிரிலினுக்கு வந்து ஆன்டிடோட்டு கண்டுபிடிச்சிட்ருக்குறாங்க. யாராவது அது ஒரு ட்ரக் டிஸ்கவரியில் எனக்கு கூட கொஞ்ச நாள் அது ஒரு ஆசை இருந்தது, கிரிலினுக்கு ஏதாவது ஒரு ஆன்டகோனிஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியாதா. இது பேர் அகோனிஸ்ட்டுன்னு பேர். இந்த அகோனிஸ்ட்டுக்கு ஏற்ற ஆன்டகோனிஸ்ட்டை ஒன்று கண்டுபிடிச்சோம்னா ஒரு சைக்கலாஜிக்கலாக பசி இல்லாமல் நிலையை கொண்டு வந்துடலாமே அப்படின்னு. அதுக்கு தான் நம்ம ஆரம்ப காலத்தில் விரதங்களெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களால விரதம் இருக்க முடியாது, பசியை கொடுமையை தாங்க முடியாது. ஆனால் கடவுள் பக்தி வந்துடுச்சுன்னா விரதம் இருந்துருவாங்க. கடவுள் பேரில் நம்ம வந்து போட்டுட்டோம்னா அது வந்து தெய்வ குற்றம் ஆகிடும். அப்போ ஏதோ ஒரு குறிக்கோளை முன்வைத்து, நான் முருகனுக்காக விரதம் இருப்பேன், விரதம் இருந்துட்டு இந்த குழந்தைக்கு இது நல்லாகட்டும், என் குடும்பத்தில் வீட்டுக்காருக்கு இந்த தொழில் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்துக்கிறாங்க. அப்போ அவங்க செய்கிறதுக்கு ஆதி காலத்தில் ஒரு முறை இருந்தது, அது சாந்திராயணம்னு பேர். இந்த சாந்திராயணங்கிற விரதப்படி பௌர்ணமி அன்னைக்கு இதை ஆரம்பிக்கணும். அன்னைக்கு எவ்வளோ சாப்பிட்றீங்கன்றது ஒரு முழு அளவு வச்சுக்கோங்க, உங்கள் ப்ளூமியா அல்லது உங்களுடைய கிரிலின் அளவு பண்ணது வச்சுக்கோங்க. மறுநாள் பிரதமை இல்லையா, தேய்பிறை, அப்போ நீங்கள் 15ல் ஒரு பகுதி குறைச்சிக்கணும் சாப்பாடை. ஆனால் ஒரு வேளை இல்லை, 3 வேளையுமே மொத்தத்துக்கும் சேர்த்து தான் 15. இப்போ காலையில் டிஃபனில் மட்டும் ஒரு கொஞ்சம் 15ல் ஒரு பகுதியெல்லாம் கிடையாது. ஒரு நாள் சாப்பிட பண்ணுற உணவில் 15ல் ஒரு பகுதி குறைக்கணும். அதுக்கப்புறம் 2வது நாள் 2 கவளத்தை குறைச்சிக்கணும், 3வது நாள் 3 கவளத்தை குறைச்சிக்கணும், 4வது 4. அப்புறம் அமாவாசை அன்னைக்கு 15ம் போயிடும், வெறும் தட்டு தான். இப்படி குறைச்சிக்கிட்டே வரணும்.
அப்புறம் பௌர்ணமி அமாவாசையிலேருந்து மறுபடியும் ஒவ்வொரு கவளமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். இப்போ உங்களுடைய மொத்தம் வந்து 15ன்னா முதல் நாள் 15ல் ஒரு பகுதி எடுத்துக்கணும், அப்புறம் 2 பகுதி 3 பகுதி, அடுத்த பௌர்ணமி வரும்பொழுது பழைய நிலைக்கு வந்துடுவீங்க. இப்படி வந்து பண்ணும்பொழுது நாகுது இது பேர் சாந்திராயணங்கிற விரதம். ஒரு மாதம் இப்படி இருப்பேன் அப்படின்னு வலுப்பட்டுப்போட ஒரு தெய்வ நம்பிக்கையோடு இருக்கணும். இந்த பசியில் இருக்கும் பொழுது என்னாகும், மனசு வயிறு எப்போ சாப்பாடை நோக்கியே ஓடும். மற்ற நேரத்தில் கூட நமக்கு தோணாது. இந்த விரதத்தன்னைக்கு தான் நமக்கு மனசு எப்பவுமே கண்ணில் அதுவும் படுத்துகிட்டே இருக்கோம். விளம்பரமெல்லாம் நம்ம கண்ணுக்கு வரும். அப்போ நாம் என்ன பண்ணுவோம், சிவசிவா சிவசிவா அப்படின்னு வந்து சொல்லுவோம்ல, நினைவு வரும் சாமி. மீதி நேரத்தில் சாமி ஞாபகம் வராது. விரதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் முழுக்க சாமி நினைப்பு இருக்கும். சாமி நினைக்கிறதுக்கு பெஸ்ட்டு விரதம் இருக்குது தான். நம்ம நாட்டில் பாரத நாட்டில் விரதத்தெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறாங்க. இந்த சாந்திராயணம் மட்டும் பண்ணுங்கள், கிட்டத்தட்ட 4 கிலோ 5 கிலோ குறைச்சிடலாம். இந்த மனக்கட்டுப்பாடு வரத்துக்கு தெய்வ பக்தி இருந்ததுன்னா நல்லது, ஈஸி. தெய்வம் வந்துருச்சுன்னா மனக்கட்டுப்பாடு வரும். நீங்களே நான் கட்டுப்படுத்திக்கன்னு சொன்னோம்னா அது கிடக்குது, இன்றைக்கி ஒரு நாள் ஒரே ஒரு சாக்லேட் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு, யாரும் பார்க்கலல்ல அப்படின்னு அந்த சமயத்தில் என்ன போட்டுக்கோ, நீ என்ன கூட சரி நாளைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இன்றைக்கி 2 போட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம மனசு சொல்லும். ஆனால் தெய்வம்னு ஒன்று மனசில் வச்சிட்டோம்னா இந்த விரதம் இருக்கும். நிச்சயமாக இந்த பசி நோய்க்கு விரதம் தான் பெஸ்ட்டுங்க. கடவுள் நம்பிக்கை, இந்த விரதமும் கடவுள் நம்பிக்கையும் இந்த ஒழுக்கமும் வந்துடுச்சுன்னு வைங்களேன், நிச்சயமாக அந்த ஹார்மோன் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். பகவான் அதை செய்வார் நிச்சயமாக. சாமி சயின்டிஃபிக்காக இப்போ அந்த கோமா ஸ்டேஜில் இருக்கிறப்பங்க சாமி, இப்போ கான்ஷியஸ்னஸ் கம்ப்ளீட்டாக எதுவுமே இருக்காது இல்லைங்களா? அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஏதோ பண்ணதுக்கப்புறமா இப்போ அந்த பேஷண்ட் கம்ஸ் அவுட் ஆஃப் தட் கோமா ஸ்டேஜ். அப்போ அந்த கோமாவில் இருந்தப்போ கம்ப்ளீட்டாக அன்கான்ஷியஸாக இருக்கிறப்போ அந்த நம்ம எப்பவுமே சொல்லுவோம்ல அந்தர் ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டைமில் அது எப்படி இருக்கும் சாமி? அப்போ அது அப்புறம் கோமாலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் என்ன நடந்ததுன்னே பேஷண்ட்டுக்கு தெரியாது. இப்போ நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே நம்ம வந்து நான் இருந்தேன் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். பட் கோமாலேருந்து வெளியே வந்த பேஷண்ட்டை அந்த ஒரு 15 டேஸோ ஒரு 20 டேஸோ ஒரு ஹெட் இன்ஜுரினால அந்த மாதிரி ஆகி வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த 15 நாள் 20 நாள் நம்ம என்ன நடந்ததுன்னே தெரியாதுல்ல. அப்போ அந்த ஜோதிங்கிற அந்த சுயம் ஜோதி, அந்த ஆத்மாங்கிறது என்ன அந்த டைமில் என்னவா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறதும் கோமாவில் நான் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, அது சுவாமி எழுதியிருக்கிறேன். அதில் கோமாவில் இருக்கவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஆள் உள்ளே இருக்கானா இல்லையா, அலர்ட்டாக இருக்கிறானா தூங்கிக்கிட்டு இருக்கிறானா, அவன் அலர்ட்டாக தான் இருக்கிறான். கோமாவில் இருக்கவங்க கூட அலர்ட்டாக தான் இருக்கிறான். ஆனால் வெளி உலகத்தோட கம்யூனிகேட் பண்ண முடியல. அவருடைய சைக்கோமோட்டார் சிஸ்டம் தான் இப்போ வந்து லீவ் எடுத்துச்சு. ஆளுடைய அந்த கரணம் மனசு புத்தியெல்லாம் அலர்ட்டாக தான் இருக்குது. அதை அவனுடைய பிரெயினுக்குள்ளேயே இந்த சைக்கோமோட்டார் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. இந்த கண்ணை திறக்கிறது மூடுறது வாயை பேசுறது இதெல்லாம். அதனால் கண்ணை திறந்துக்கிட்டே தான் இருப்பான். சில பேர் கோமாவில் கண்ணை திறந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. சுவாசம்லாம் நடக்கும். இந்த வாலண்டரி மூமெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய இச்சா செயல், கையை அசைக்கிறது கண்ணை திறக்கிறது அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. இப்போ அவனுக்கு சைக்கோமோட்டார் சிஸ்டத்துக்கு கம்யூனிகேஷன் இல்லை, அவ்வளவுதான். ஆள் உள்ள அலர்ட்டாக தான் இருக்கிறான். ஆமாம். அப்போது அந்த புக்கில் சுவாரஸ்யமான தகவலாம் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி கோமாவில் இருக்கவங்களுக்கு முதல்ல பெட் ஸ்கேன் அப்புறம் கேட் ஸ்கேன் பண்ணுறாங்க. அது டிலேடு இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால லைவாக வரணும். அவன் நம்ம ஏதாவது அவனை கம்யூனிகேட் பண்ணணும் பேசினான்னா அவன் மனசுக்குள்ளே வேலை நடக்குதா அப்படின்னு நமக்கு தெரியல. அதுக்காக வேண்டி எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்தது. அது ரொம்ப காஸ்ட்லி. எஃப்எம்ஆர்ஐன்னு பேர், அது ஃபங்க்ஷனல் மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ். எம்ஆர்ஐங்கிறது அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி தான். எஃப்எம்ஆர்ஐங்கிறது லைவாக பார்க்கலாம், மூளையில் நடக்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபண்டு நிறைய தேவைப்படும். ஹாஸ்பிட்டலில் தான் இதெல்லாம் இருக்கும். இப்போ பேஷண்ட்லாம் இல்லாத சமயத்தில் இந்த கோமா பேஷண்ட்டை கொண்டு போய் அங்கே படுக்க வச்சு அவங்ககிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க. மற்றவங்களை பார்த்தா அவங்க கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி தெரியாது. இவங்க என்ன கேட்குறாங்க, இங்கே பாருங்கள், உங்களால் நீங்கள் பேச முடியாது திருப்பி, ஆனால் நீங்கள் மனசில் நினைங்க, அதை நான் எம்ஆர்ஐ ஸ்கேனில் நாங்கள் பார்த்துக்குறோம். அப்போ நோங்கிறதுக்கு அவனால் பேச முடியாதுல்ல. எஸ்ன்னா ஒன்று நினைங்க, நோன்னா ஒன்று நினச்சிக்கங்க. அப்போ நான் கேட்குற கேள்விக்கு நோன்னு பதில் நீங்கள் சொன்னால் போதும் இல்லையா?
அப்போ எஸ்ஸுங்கிறதுக்கு நீங்கள் ரோஜா பூன்னு நினச்சிக்கங்க, நோங்கிறதுக்கு வந்து நாயை நினச்சிக்கங்க, உங்களுக்கு சுலபம் தானே அப்படின்னு அவங்க சொல்லும்போது அவர் தலையெல்லாம் ஆட்டலை. இவங்க சொல்லிக்கிறாங்க, அவனுக்கு உள்ளே புரிஞ்சிருக்குது. ஆக்சுவலி அவங்க ரோஜாப்பூ நாய் சொல்லலை, வேறு ஒன்று சொல்கிறாங்க, டென்னிஸ் ஆடுற மாதிரி. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங் எமோஷனல் ஆக்ஷன் இருந்தால் மட்டும்தான் எம்ஆர்ஐ வந்து ரெக்கார்ட் ஆகும். நாயின்றது நினச்சோம்னா அதெல்லாம் தெரியாது. ஒரு சஸ்டினன்ஸ் தாட், தொடர்ந்து ஒரே நினைப்பை ரொம்ப நேரம் நீடித்தா தான் எம்ஆர்ஐ வந்து காட்டும். ஒரு நாய் அப்படின்னு நினச்சிட்டோம்னாக்கா அது ஒன்றும் காட்டாது. நிறைய நாய்ஸ்குள்ளே அது மறைஞ்சு போயிடும். ஸ்ட்ராங்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் டிசைன்லாம் ரொம்ப காலம் பிளான் பண்ணி தான் செய்தாங்க. பட் டென்னிஸ் ஆடினா அவங்க வந்து நீங்கள் ஓலின்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கு இல்லையா, இழுத்து வீசி அடிக்கிறது, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஓலி பண்ணுங்க அப்படின்னு. ஒருவேளை டென்னிஸ் தெரிஞ்சிருந்தால் அது செய்வான். அப்போ அவன் ஸ்ட்ராங்காக வந்து ஓங்கி ஓங்கி அடிக்கிற மாதிரி அவன் நினைப்பான். இன்னொன்று நோங்கிறதுக்கு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே சுற்றி வாங்க, உங்கள் காம்பவுண்டு சைடு போயிட்டு அப்படியே போர்ட்டிகாவை சுற்றிட்டு அப்புறம் பெட்ரூமு எல்லாத்தையும் போயிட்டு வாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் அதை நிற்கலாம் இல்லையா. அப்போது பிரெயினில் ரெண்டுக்கும் வெவ்வேறு இடம். ஒன்று எபிசோடிக் மெமரி, வந்து ஆக்ஷன் மெமரி. ரொம்ப டிஃப்ரென்ஸ் மெமரி இருக்கிறதுனால எஸ்னோ வந்து டிஸ்டிங்ஷாக மூலையில் பார்க்க முடியுங்கிறதுனால கம்யூனிகேட் பண்ணும் பொழுது அவன் ரெஸ்பாண்ட் பண்ணுறதை பார்க்குறாங்க. அதனால் கோமாவில் இருக்கவன் வந்து உள்ளுக்குள்ளே தான் இருக்கிறான். அந்தர் ஜோதி எப்போ பிரகாசமாக தான் இருக்குது. அவன் உள்ளே இருந்தானா வெளியே போனாங்கிறது தெரியறதில்லை. அவன் போன பிறகு மூச்சு நின்று போகுது. உள்ளே இருக்க வரைக்கும் அந்த சுவாசம் இருக்குது. அதனால் கோமாவில் இருக்கவங்க உள்ளே தான் இருக்கிறாங்க. அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க. அப்புறம் கோமாலேருந்து வெளியே வந்த பிறகு நிறைய பேர் டீட்டெயிலாக சொல்கிறாங்க, நம்ம கோமாவில் இருக்கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதில்ல. வந்து எட்டி பார்த்துட்டு அப்படியே தான் இருக்கிறாங்களா, அப்படியே தான் இருக்கிறாங்களான்னு அவன் பாட்டு தண்ணி தாகன்னு கேட்டுட்டு இருக்கிறான். இவங்களுக்கு யாரும் புரியாது. இப்போ ஒரு நர்ஸ் மட்டும் இந்த சயின்டிஸ்ட்டு வேலை செய்கிறதுனால அவங்க பார்த்துட்டு இந்த பேஷண்ட்கிட்ட எப்பவும் பேசிகிட்டே இருப்பாங்களாம், ரொம்ப கைண்டாக இருப்பாங்களாம். அப்புறம் அவனுக்கு வந்து வாயெல்லாம் தொடச்சி வைக்கிறது, பாடியெல்லாம் க்ளீன் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு போவாங்களாம். கோமாவில் வெளியே வந்த பிறகு முதல்ல அந்த நர்ஸை நான் பார்க்கணும் அப்படின்னு நான் சொன்னான். அப்புறம் கூட்டிகிட்டு வரும்போது அவங்க செய்ததெல்லாம் அவன் ஞாபகப்படுத்தி சொன்னான். யாருமே என்னை வந்து இப்படிலாம் செய்ததே இல்லை, எங்கள் அம்மா அப்பா, நான் ஒரு அடல்ட்டு, என் மலத்தெல்லாம் எடுத்தீங்க, என் யூரின்லாம் எடுத்தீங்க, நான் எத்தனை பேர் எடுத்தாலும் உங்களுக்கு நான் வந்து அந்த கடனை தீர்க்க முடியாது அப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான். அதனால் அதெல்லாம் நடக்குது. கோமா பேஷண்ட்ஸ் ஆர் அலைவ். அவங்களுடைய ஜீவன் உள்ளே தான் இருக்குது. சில நேரங்களில் ஜீவன் வெளியே போயிட்டு ட்ராப் ஆகிட்டு உள்ளே போக முடியாமல் கஷ்டப்படலாம். அந்த ரெஸ்பிரேஷன் சொல்லக்கூடிய அந்த மூச்சு, இதய துடிப்பு, இரத்த ஓட்டம், ஜீரணம், இதுக்குண்டான நாடிகள் மட்டும் ஃபங்க்ஷனலாக இருக்கும். அந்த காரணங்கள் வந்து சைக்கோமோட்டார்னு சொல்லக்கூடிய இந்த ஞானேந்திரிய கர்மேந்திரியங்கள் இருக்கு இல்லையா, அதோட தொடர்பு மட்டும் செய்ய முடியாமல் அவங்க கஷ்டப்படுறாங்க. அப்போ சில பேர் பிரார்த்தனையின் மூலமோ சில அசாத்தியமான சில திறமைகள் மூலமோ அவங்கள கொண்டு போய் மூளையில் மறுபடியும் பழைய இடத்துல உட்கார வைக்க முடியுது. அப்புறம் அவங்க வந்து முழிச்சிக்கிறாங்க. சில பேரால் அவங்களால முடியறதில்ல, கர்ம வினையினால் அது ஏதோ ஒரு நேரத்தில் நடக்கும். சில இடத்துல யாராவது ஒரு மகான் அவருடைய கருணையினால் அது செய்தும் கொடுக்கலாம். அது டாக்டராக கூட இருக்கலாம். துல்லியா, நீ ஏதாவது கேள்வி கேட்க போறியா? வீட்டில், அப்பார்ட்மெண்ட்டில், வெளியூர்களில், அப்புறம் வயதானவர்கள், ரிட்டையர்டானவர்கள், அப்புறம் வந்து இதிலெல்லாம் லோன்லினஸ், அவங்களுக்கு வந்து தனிமை வந்து ரொம்ப நிறைய பேருக்கு வாட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்றாங்க. அவங்கள வந்து அதை எப்படி எதிர்கொள்கிறது, லோன்லினஸ் அதை எப்படி எதிர்கொள்கிறது, எப்படி அதை போக்குறது அப்படின்னு கேட்குறாங்க சார். ஜப்பானில் ஒரு லேடி இறந்துட்டாங்க. இறந்ததே யாருக்கும் தெரியாது. ஒரு வாரம் கழித்து அப்புறம் திறந்து பார்க்கும்போது அது பணமாக உள்ளே இருந்திருக்காங்க, பேட் ஸ்மெல்லோட. அவங்க ஒரு டைரி எழுதுவாங்க. அந்த டைரி எழுதி பார்க்குறாங்க. அதில் 5 வருஷமாக அந்த டைரி அங்கே இருக்குது. 5 வருஷ டைரியிலும் ஒவ்வொரு நாள்லேயும் ஒரே சென்டென்ஸாக எழுதியிருக்கிறாங்க. இன்றும் என்னை பார்க்க யாரும் வரவில்லை, இன்றும் என்னை பார்க்க யாரும் வரவில்லைன்னு தான் எழுதியிருக்கிறாங்க. அப்போ 5 வருஷமாக அவங்க தனிமையில் அன்புக்கு ஏங்கி இருக்கிறாங்க. இந்த மனிதனுக்கு அடிப்படையாக தேவையானது 3ன்னு சொல்லுவாங்க.
ரோட்டி கபடா ஒரு மக்கான் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. ரோட்டின்னா ரொட்டி சாப்பிட்றது, உணவு. துணி, கபடான்னா துணி. மக்கான் அப்படின்னா இப்போ இருக்கிறதுக்கு ஒரு வீடு, ஒரு குச்சி வீடு, அது சின்னதாக வேணும். மனிதனுக்கு அடிப்படையாக ஒரு வீடு வேணும், சாப்பாடு வேணும், துணி வேணும். இது அடிப்படை தேவை. இது கொடுத்துட்டோம்னா மனுஷன் ஹாப்பியாக இருப்பான் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, அந்த ஜப்பான் பொம்பளைக்கு இதெல்லாம் இல்லாமலாம் இருந்தது. ஏசி ரூமில் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்தாங்க. டைரியெல்லாம் எழுதுகிற அளவுக்கு கை இருக்குது, பேனா இருக்குது, எல்லாமே இருக்குது. அவங்க கடைக்கெல்லாம் போயிட்டு தான் வந்துட்டுருக்குறாங்க. வீட்டிலேருந்து சமைச்சு சாப்பிட்றாங்க. ஆனாலும் அவங்க வந்து செத்தது கூட தெரியாமல் 6 நாளுக்கு இருந்துருக்குறாங்க. இப்போ மனிதனுக்கு அடிப்படை தேவைகள் 3க்கு மேலே மிக மிக அடிப்படையான தேவை இன்னொன்று இருக்குதுங்க. அதுதான் அன்பு. ஒருத்தனுக்கு அன்பு மறக்கப்பட்டு மீது 3 கொடுத்தோம்னா அவன் ஒத்துக்குவானா? சிறைச்சாலையில் அன்பு மறக்கப்படுது, ஆனால் 3ம் கொடுக்கப்படுது. அவனுக்கு 3 வேளை சாப்பாடு, உடுக்கிறதுக்கு உடை, அதோட யூனிஃபார்மாக கெட்டியாக கொடுத்துருக்காங்க குளிருக்கு. அப்புறம் வீடு பத்திரமா, பூட்டெல்லாம் போட வேண்டாம், போலீஸ் காவலே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான வீடு கொடுத்துருக்குறாங்க. நமக்காவது காவல் கூட ஆள் இல்லை. பெரிய விஐபிக்கு தான் பெரிய வாட்ச்மேன்லாம் வச்சுருக்காங்க. இவனுக்கு பல போலீஸ் காவல் காக்குறாங்க. பயம்ன்றதே இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறான். ஆனால் அது ஏன் தண்டனைங்கிறான்? அடிப்படை தேவை பூர்த்தி ஆயிடுச்சுன்னா போதுமா? இடதுசாரியினுடைய கொள்கை அப்படி தான் இருக்குது. எல்லாருக்கும் அடிப்படை தேவை கொடுத்துட்டு சமத்துவம் பண்ணிடலான்னு. இல்லைப்பா, சுதந்திரம் ஒருத்தனுக்கு வேணும். சுதந்திரம் ஒருத்தனுடைய பிறப்புரிமை. ஏன்னா நீ கொடுக்குற சாப்பிடல, நான் வந்து கம்மியாக சாப்பிடுவேன், அதிகமாக சாப்பிடுவேன், வேறு மாதிரி சாப்பிடுவேன், சாப்பிடாமல் இருப்பேன், உடுத்துவேன், உடுத்தாமல் இருப்பேன், வேறு உடுத்த போடுவேன், அப்படி பண்ணுவேன். நீ வந்து ஒரே மாதிரி உடை, ஒரே மாதிரி வீடு, ஒரே மாதிரி உணவெல்லாம் அடிமைத்தனம், அது மிருகம் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதனால் அந்த கொள்கையெல்லாம் இன்றைக்கி யாரும் பயன்படுத்தாமல் போயிடுச்சு. மனிதனுக்கு தேவை அன்பு. ஒருத்தனுக்கு அன்பு மறுக்கப்பட்டால் அவன் சாப்பிட்றதில்ல. அன்பு மறுக்கப்பட்டால் அவன் உடம்போட கவனிக்கிறதில்ல. அன்பு மறுக்கப்பட்ட வீடை பாதுகாக்கிறதும் கிடையாது. அவன் அந்த வீடை ரசிக்கிறது இல்லை. அன்பு இருக்கிற நிலத்தை ஓடுறான். எங்கே அன்பு கிடைக்குமோ அங்கே தேடுறான். அதனால் அன்பு தாங்க இந்த மனித குலத்துக்கு அடிப்படையான ஒரு உணவு. அன்பை கொடுக்கறதுக்கும் ஆள் வேணும், அன்பை வாங்கி எனக்கு கொடுக்கவும் ஆள் வேணும், நான் தருவதற்கும் வேணும். தரவும் பெறவும். நான் தருவதற்கும் எனக்கு ஆள் வேணும், நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்வதும் ஆள் வேணும், எனக்கு தருவதற்கும் ஆள் வேணும் அப்படின்னு நல்லா நினைக்கிறாங்க. இந்த தனிமையில் இருக்கவங்கெல்லாம் அவங்கள துன்பத்துக்கு காரணம் என்ன? இந்த ரிட்டையர்டு பீப்புள், ஓல்டு பீப்புள், இம்மொபைல் பீப்புள். காரணம், அவங்க வாழ்நாள் முழுக்க சிடுமூஞ்சியாக இருந்துட்டாங்க. உறவுகளை தூர தள்ளிட்டாங்க. அதிகாரமும் அழகும் ஆணவமும் செல்வமும் இருக்கும் பொழுது அவங்க எல்லாரையும் மதிக்க தவறிட்டாங்க. வாழுங்காலத்திலேயே நம்ம அள்ளி அள்ளி அன்பு கொடுத்துருந்தோம்னா அன்கண்டிஷ்னல் லவ்ங்கிறாங்க, நிபந்தனையற்ற அன்பு. ஆனால் தரவும் பெறவும்னு சொல்லிட்டோம் இல்லையா? ஆனால் நீ அன்பு எனக்கு மட்டும்தான் தரணும், வேறு யாருக்கும் கொடுத்துடக்கூடாதுங்கிறது அது அநியாயம். என்னுடைய அன்பு யாருக்கும் போயிடக்கூடாது, என்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு பாண்டேஜ். இப்போ கணவன் சொல்கிறான், என்னை தவிர வேறு யாருக்கிட்டையும் நான் அன்பு கொடுத்துடாதே, மை டியர் லவ், யுவர் லவ் இஸ் ஒன்லி ஃபார் மீ அப்படின்னு சொல்கிறான். வேறு யாருக்கிட்டையாவது சிரித்து பேசிட்டோம்னா வந்தது பார் கோபம். அதே மாதிரி பெண்களும் ஆண்கள்கிட்ட, உனக்கு அன்பு வேணும்னா என்கிட்டது வாடு, நீ எதுக்கு இன்னொருத்தர் பொம்பளைகிட்ட போய் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. அதனால் அன்பை நம்ம தப்பாகவும் புரிஞ்சிக்கூடாது. நான் சொல்கிறது அன்கண்டிஷனல் லவ். ஆண் பெண்ணுக்கிட்ட பிற அன்பு இல்லை. மரம் செடி கொடிகள், எறும்பு புல் வெட்டுக்கிளி கரப்பாம்பூச்சி பாம்பு கொலகாரன் கண்ணுக்குட்டி சூரியன் மலைகள் தனிமையில் இருக்கிற நீரோடை கூழாங்கல் எல்லாத்து மீது அன்பு காட்டணும். தூக்கி எறிஞ்ச காகிதத்து மீது கூட அன்பு காட்டணும். பயனில்லைன்னு தூக்கப்பட்ட ஒரு ஆணி இருந்தால் கூட அது மேலே அன்பு இருக்கணும். அதை எடுத்து ஓரமாக வைக்கணும். பார்க்கும் இடமெல்லாம் அன்பு தான் தெரியுது. அதுக்கு சுகமான இடத்துல இருக்கணும். காற்று வீசும்போது
ஒரு பேப்பர் கடன்னு ஆடிட்டு இருந்தேன், இந்த கேலண்டர் பறந்துட்டுன்னு வச்சுங்க, மனசு கேட்க மாட்டேங்குது. ஐயோ இது பரிதவிக்குதுன்னு ஒரு ஜம்ப் கிளிப்பாவது போட்டு அது வந்து அதை மறைக்கணும். இது தாங்க அன்புங்கிறது. இப்படி ஒருத்தன் அன்பாக வாழ்ந்துட்டான்னு வைங்க, அன்கண்டிஷன் லவ். என் சொந்தக்காரங்க மட்டும் தான் அன்பு காட்டுவேன், கூட பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் அன்பு காட்டுவேன், எனக்கு உதவி செய்வங்களுக்கு மட்டும்தான் அன்பு காட்டுவேன் அப்படின்றதெல்லாம் தே சஃபர். வாழும் பொழுதே இப்பொழுதே இந்த சாகா கலைன்னு சொன்னீங்கல்ல, இதுதான் வாழும் கலை. வாழும் கலைன்னு நிறைய பேர் சொல்லித்தராங்க. த ஆர்ட் ஆஃப் லிவிங். ஆர்ட் ஆஃப் லிவிங் இஸ் லவ். அவரும் ஹீ ப்ரீச்சஸ் லவ். ஐ லைக் திஸ் மேன். ஸ்ரீ சங்கர்னு பேர். வெரி லவ்விங் பர்சன். அவர் இஸ் எம்பாடிமெண்ட் ஆஃப் லவ். அவர் அன்பே உருவமாக இருக்கிறார். அதை அவர் இப்படி போதிக்கிறார். அந்த போதனையே போதுங்க. அப்புறம் ஞானம் வந்துடுவான். ஆத்ம வித்யாலயத்துக்கு அவன் சீக்கிரம் வந்துடுவான். இந்த அன்பை கொடுக்க பழகிட்டோம்னு வைங்களேன், அப்புறம் உங்களுக்கு கொடுக்கறது எத்தனை பேர் வருவாங்க தெரியுங்களா? இந்த தனிமையே இருக்காது. இது போதும் நினைக்கிறேன். இதுவும் அந்த டெத் ரிலேட்டடாக அந்த ஆஃப்டர் டெத் அந்த 20 to 30 seconds இம்மீடியட்லி ஆஃப்டர் த டெத் ஒரு பிரெயின் ஆக்டிவிட்டி நடக்கிறப்போ இந்த ஃப்ரம் த பர்த் டு டெத் வரைக்கும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி அந்த பர்சனுக்கு வந்து ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகிறதோ இல்லை நரகத்துக்கு போகிறதோ அந்த மாதிரி ஏதாவது தீர்மானிக்குதா? இல்லை அந்த ஷார்ட் ஃபிலிம் அந்த 20 to 30 seconds ஆஃப் பிரெயின் ஆக்டிவிட்டி ஹேஸ் எனி இம்பார்ட்டன்ஸ் ஃபார் த ரீபர்த் ஆர் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இது நல்ல சுவாரஸ்யமான கேள்வி தான். இதை நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பெரிய குரூப்பே இருந்தது, இமெயில் குரூப்பு. ஒரு அம்மா இதை ரொம்ப ஆர்வமாக ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு நிறைய தொந்தரவு பண்ணாங்க, லெட்டர் மேலே லெட்டர் போட்டு. அவங்களுக்கு சில எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் சொன்னேன், நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ். அதை சாவும் நேரத்தில் சில எக்ஸ்பீரியன்ஸ் வருது. அவன் செத்து போயிட்டான்னா அவன் வந்து சொல்ல மாட்டான், ஆனால் பிழைச்சிட்டான்னா ஒரு அனுபவத்தை அவன் சொல்கிறான். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி குமுதம்னு ஒரு பத்திரிக்கை இருக்குது, அதில் ஒரு பாட்டியை பேட்டி காட்டுறாங்க. அதை கொண்டு போய் மயானத்தில் இந்த வரட்டின்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் அடிக்கிட்டாங்க, கட்டையெல்லாம் போட்டு மூடிட்டாங்க. அப்புறம் முகம்தான் திறந்துருக்கான். அப்புறம் எல்லோரும் அவங்கவுங்க வாய்க்கரிசி போடுங்க அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்களா, அங்கெல்லாம் போடுவாங்க, அதுவும் வந்து வாயில் போட்டாங்க. அப்புறம் கடைசி வரட்டியும் மேலே வச்சு மூடிட்டு கொல்லி வைக்கும்போது அது எழுந்துக்குச்சு. அப்புறம் அந்த பாட்டி அது நியூஸ் வந்தவுடனே இந்த நிருபரெல்லாம் போய் அதை கேட்டு அதை வந்து எழுதினாங்க. இதெல்லாம் நடந்ததை மற்றவங்க சொல்லவும் அந்த பாட்டியை சொல்லும்பொழுது அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு வந்த ஒரு அனுபவத்தை தான் சொல்லுது. அது அவங்க சொல்கிறாங்க. இதே மாதிரி நிறைய பேர் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் கும் இருட்டு வந்துடுச்சு. அந்த இருட்டில் நான் கொஞ்ச நேரம் பயந்துட்டேன். எனக்கு மேல் கீழ் இடது பக்கம் வலது பக்கம் எதுவும் தெரியல. எனக்கு சரீரம் இல்லை, நான் என்னவாக இருக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு வழி தெரியல, நான் திசை தெரியாமல் திக்கு முக்காடினேன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களே, திக் தெரியாத, திக்குனாக திசை, திக் பிரமை அப்படின்வாங்க. பிரமைன்னா குழப்பம், திக்குனாக திசை, கிழக்கு மேற்கு மேல் கீழ் தெரியாத ஒரு நிலை திக் பிரமை. அந்த திக் பிரமையில் இருக்கிறாங்க. அப்போது ஒரு டைனி லைட் தெரியுதான், ஒரு எங்கேயோ ஒரு தூரத்தில் ஒரு புள்ளி தெரியுது. அதை நான் லோரல் கோஸ்டரில் போவாங்க இல்லையா, வேகமாக அந்த மாதிரி நான் போகிறேன், அந்த புள்ளி நோக்கி போய்கிட்டே இருக்கிறேன். அந்த புள்ளி என்ன நெருங்கிக்கிட்டே இருக்குது. அது நெருங்கிறது போது கொஞ்ச நேரம் ஆச்சு. அப்புறம் அந்த போகும்போது அந்த புள்ளி பிரகாசமாகி வெளிச்சமான உடனே நான் ஒரு புது இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த புது இடம் வந்து ஒவ்வொருத்தரும், ஒரு கிறிஸ்டியன் சொல்கிறாரு, அது நான் பைபிள் படித்த ஹெவன் மாதிரி இருந்தது, அங்கே அது மாதிரி இருந்த கெப்ரியல் இருந்தார், என்னை வரவேற்றார் அப்படின்னு சொல்கிறான். இஸ்லாமில் இருக்கிறவனா அவன் வேறு மாதிரி சொல்கிறான், அவனுக்கு சமணம்னு சொல்லக்கூடிய அவன் சொர்க்கத்தை பற்றி சொல்கிறான். இந்த பாட்டி வந்து அவங்க பித்ருலோகத்தை பற்றி அது சொல்லுது. ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு லோகத்துக்கு போயிட்டு வராங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிக்கிறாங்க. கிரேக்க மித்தாலஜியில் இந்த இறக்கும் தருவாயில் போகிறவன் அவனை அந்த இருட்டில் போகிறான் இல்லையா, அந்த ஒரு டனல்னு சொல்கிறாங்க. அந்த டனல் வந்து ஒரு போட்டில் போவானா. அந்த போட்டில் போகிறவன் வந்து அதை ஓட்டி போகிற ஒருத்தன் ஒரு படகு ஓட்டி இருக்கிறான்.
அவங்க கையில் ஒரு பெரிய ஸ்கைத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய கத்தி இருக்கும். ஸ்கைத்துங்கிறது இப்படி நிற்க வச்சு பொல்லை வெட்டுவாங்க. அது பேர். அதை தான் வச்சுருப்பான். அவன் எலும்பு கூடோடு இருப்பான். அவன் அந்த போட்டில் கொண்டு போய் அங்கே ஓரம் வைப்பான்ல, அவனுக்கு வந்து காசு கேட்பான். அதுக்கு ஓரனா கொடுக்கணும். அதனால தான் சாவர நெத்தியில் ₹1 வைப்பாங்க. அது இந்த டனலில் போகும்போது அந்த தோணி ஓட்டுறவனுக்கு கொடுக்கறதுக்குன்னு நம்ம ஐதீகத்தில் சொல்கிறாங்க. ரொம்ப காலமாக இருக்கிற பழக்கம். இது கிரீக் மெத்தாலஜியில் இருக்குது. இது தான் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸுங்க டாக்டர். இது எல்லாரும் ஒரே மாதிரி சொல்கிறதுனால சில பேருக்கு வந்து நான் சொல்லக்கூடிய இந்த லிண்டா அப்படிங்கிறவங்க தான் என்னோட கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப காலம் ஒரு 10 வருஷம் அவங்களோட பேசிகிட்டு இருந்தேன். மெயிலில் நமக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் லிண்டா போதும், நான் என்னோடய டைரெக்ஷன் வேறு, இந்த ஆராய்ச்சியெலாம் நான் நிறுத்திட்டேன்னு சொல்லிட்டு வந்து அவங்கள நான் என்னை கூப்பிட்றதில்லை. அப்போ நான் நிறைய ஷேர் பண்ணும்போது நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தேன். இப்போ என்னுடைய நண்பனுக்கு வந்து நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வருது. இதுக்காக சாகணுன்ற அவசியம் இல்லை. அனஸ்தீஷியா கொடுத்து, டோட்டல் அனஸ்தீஷியா கொடுத்துட்டோம்னா அவங்கள 1 2 3ன்னு சொல்ல கவுண்ட் பண்ண சொல்லுவீங்க. நீங்களும் சொல்லியிருப்பீங்க. அப்புறம் அவன் 10ங்கிறதுக்குள்ளே அப்படியே நாக்கு குழந்தை அப்படியே போயிடுவான். அப்புறம் முடித்த பிறகு அவங்களுக்கு விவிட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எங்கள் அப்பாவை நான் பார்த்தேன். அவங்க அப்பா இறந்து 20 வருஷம் ஆகிடுச்சு. இவருக்கு வந்து ஒரு அனஸ்தீஷியா கொடுத்து வயிறோ ஏதோ ஆப்ரேட் பண்ணியிருந்துருக்குறாங்க. அப்புறம் எழுந்த பிறகு என்கிட்ட சொன்னார், எங்கள் அப்பாவை பார்த்தேன். எப்படி அவர் முதல்ல டை அடித்து தான் மீசையை வந்து வச்சுருப்பார். ஆனால் அந்த யங் ஏஜில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி அவர் நான் பார்த்தேன். என்னோட வந்து பேசி சந்தோஷப்பட இருந்துட்டு வந்தார் அப்படின்னு சொன்னான். இப்போ பித்ருலோகம் தான் போயிட்டு வந்துருக்கிறான். ஒவ்வொருத்தரும் இந்த மரண தருவாயில் பித்ருலோகத்துக்கு தான் போகிறாங்க. இந்த மார்க்கத்தை 3ஆக சொல்கிறாங்க. ஒன்று பித்ரு மார்க்கம், அதை தூம மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சந்திராயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பல பேர். சில பேர் இறந்த பிறகு உத்தராயணம்ன்ற ஒரு பாதை இருக்குது. அதனால் உத்தராயணத்தை செத்தவன்லாம் சொர்க்கம் போயிடுவான்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த பாதைக்கு பேர் உத்தராயணம். இது பேர் தட்சிணாயனம். அதுக்கு தூமம்னு பேர். தூமம்னா புகை. இது வந்து அர்ச்சிஸ் மார்க்கம். இது வெளிச்சமாக இருக்கிற பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. அது சந்திராயணத்தை சூரிய பாதைன்னு சொல்லுவாங்க. பாதைகள் 2. ஒன்று வந்து இந்த பித்ருலோகம் போயிட்டு திரும்பி வர்ற பாதை, அது தூம மார்க்கம். அது சந்திராயணம். அது வந்து தட்சிணாயனம். இன்னொன்று சொர்க்கம் போயிட்டு வர்றது, அது வந்து உத்தராயணம். அர்ச்சிஸ் மார்க்கம் சூரிய மார்க்கம், ஒளி மார்க்கம், புகை மார்க்கம்னு பகவத்கீதையிலையும் பகவான் சொல்கிறாரு. வேதத்துலேயும் இதெல்லாம் நிறைய பிரகதாரணத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டது. இந்த மார்க்கம் போயிட்டு இதை வந்து கூட்டிகிட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு 4 பேர் வருவாங்களாம். சாகும்போதே அவங்க 4 பேர் ரெடியாக தான் இருப்பாங்களாம். அதனால் சாக போகிறவங்க முன்னாடியே நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸில் அப்பப்போ சொல்லுவாங்க, 4 பேர் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம 4 பேருக்கு நன்றி அப்படின்னு நம்ம பாட்டெலாம் பாடணும். அந்த 4 பேருக்கு நன்றி. தாய் இல்லாத அனாதைக்கு கூட தோல் கெடுத்து தூக்கி செல்லும். ஏன்னா பணத்தை தூக்கி போகிறது 4 பேர் தேவைப்படுறான். 4 வர்ணத்தார், பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன். இந்த 4 பேருக்கு நன்றின்றான். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிற அந்த ₹1 காயின் வச்சுட்டு அடிச்சுட்டு போகிறானே, அவனுக்கும் நன்றி. அவர்களை வந்து கர்மயோகிகள், தேவகர்மர்கள் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் பேர். கர்மதேவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு சமூக சேவை. இப்போ இங்கே இருக்கிறவங்களே சமூக சேவை பண்ணுறதுல ரொம்ப இருக்கிறாங்கல்ல. நிறைய பேட்டி கொடுக்குறேன். நான் வந்து நிறைய பேருக்கு அந்த அனாதை பணத்தை நான் தான் எடுத்துகிட்டு போய் நான் வந்து சவக்கடங்குலேருந்து எடுத்து போய் பண்ணியிருக்கிறேன், எனக்கு பெரிய புண்ணியம்னு. இப்போ இங்கே இருக்கும்போதே அப்படி பண்ணுறவன் அவன் இறந்து போனான் என்ன பண்ணுவான்? இதே வேலை தான் பண்ணுவான். அவன் பேர் கர்மதேவர்னு பேர். இது மாதிரி நம்ம குடும்பத்தில் கர்மதேவரெலாம் இருக்கிறாங்க. அவங்க அங்கே இருந்துக்கிட்டு யாரெல்லாம் அடுத்தடுத்து வர போகிறாங்களோ பார்த்துட்டு முன்னாடியே வந்து நின்று வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு. அவன் போனவனெல்லாம் இங்கே வராதேங்கிறான், பிறந்தவனெல்லாம் இங்கே வராதேன்னு அப்படின்னு சொல்லுவான். ஒரு பாட்டு இருக்குது. இது இப்படி தாங்க இந்த இரவு. இப்படி போனவன் வந்து இந்த ஆப்ரேஷனில் இருக்கவங்களுக்கு கூட இந்த டோட்டல் அனஸ்தீஷியாவிலையும் இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வர்றதை பார்க்குறோம். கோமாவில் இருக்கவனுக்கும் வர்றதை பார்க்கலாம். நமக்கும் கூட ஆழ்ந்த உறக்கத்தில் இது கிடைக்கிறதும் வாய்ப்பு இருக்குது. நம்ம அது நனவான்னு சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப நனவு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம நரகலோகத்துக்கு போயிட்டு சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு பித்ருலோகத்துக்கெல்லாம் போயிட்டு வரலாம். அது அவங்களுக்கு இந்த உண்மை தெரியாதனால ஏதோ ஒரு அனுபவம்னு விட்டுடுறாங்க. இதை நீங்கள் கேட்ட பிறகு இனிமேல் நீங்கள் உங்கள் கனவை நீங்கள் வந்து கொஞ்சமாக பத்திரமாக ஃபைலிங் பண்ணுங்கள். ஒரு தம்பிக்கு அது மாதிரி கனவை ஃபைல் பண்ண சொன்னேன். அவரும் ஒரு 15-20 நாட்கள்
கனவுல நோட்டில் எழுதி வச்சுருந்தார். அப்புறம் அந்த கனவை வச்சு அவருக்கு உதவி செய்தேன், அவருக்கு பிரச்சனையிலேருந்து தீர்வு காண்றதுக்கு. நாமும் கூட நம்ம கனவுகளை வந்து மறக்காமல் நோட்புக்கில் எழுதிட்டு வந்தால் நமக்கு ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். நம்மக்கிட்ட ஏதோ ஒரு பலவீனம் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். பயப்பட வேண்டாம். அந்த பலவீனம் தான் கனவுல நமக்கு வந்து அது எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்கும். அந்த பலவீனங்கிறது அன்புக்கு இயங்குகிற ஒரு பலவீனம், பொருளாதாரம் குறித்த ஒரு பலவீனம், நம்ம உறவினர்கள் குழந்தைங்க குட்டிங்களுக்கு கஷ்டம் வந்துருமோன்ற ஒரு பலவீனம், அப்புறம் நமக்கே எதிர்காலம் எப்படி இருக்குமோங்கிற பலவீனம். இதெல்லாம் பலவீனங்கள் கனவுல வந்து பல குறியீடுகளாக வெளிவரும், சிம்பாலிக்காக வரும். அந்த மாதிரி இருக்கிறத பார்க்கலாம். சரிங்க, வேறு ஏதாவது கேள்வி இருக்குங்களா? கனா காணுங்கள் என்று நம்ம நாட்டின் எடிசன் என்று பெயர் எடுத்தவர் சொன்னார். கனா காண்றது நல்லதா கெட்டதா, அதை வச்சு நம்ம மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கலாமா வேண்டாமா? நீங்களே சொல்லிட்டீங்க அவர் எடிசன் அப்படின்னு. நம்முடைய அப்துல் கலாம் தான் அப்படி சொன்னார். அவர் புக்கே அக்னி சிறகுல கனா காணுங்கள் அப்படின்னு சொன்னார். அவர் என்ன கனவு அப்படிங்கிறதுனா, பகல் கனவோ நடக்காத கனவோ அப்படி சொல்லலை. நிறைய பேர் பகல் கனவு கண்டுகிட்டு இருப்பாங்க. வேலை வெட்டி இல்லை, ஆனால் நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்க மாதிரி, சுகமாக அங்கே வாழற மாதிரி இங்கே வாழற மாதிரி, அந்த மாதிரி கனவெல்லாம் அவர் வெட்டி கனவு அவர் சொல்லலை. அவர் இந்த ராக்கெட்டை ஏவுவேன், இந்திய நாட்டை கொண்டு போய் வெளிநாடு மூக்கில் விரல் வைக்கிற அளவுக்கு நான் கொண்டு போவேன் அப்படின்னு கனவு கண்டார் சின்ன வயசுலேருந்து. அதனுடைய கனவை அவர் நினைவாக்குனார். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு கனவை அவங்க யதாசக்திக்கு ஏற்ற மாதிரி நம்ம கனவு காண தான் வேணும். நிறைய பேர் கனவுல தான் நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு சயின்டிஸ்ட்டு கெக்யூல்னு பேர் அவருக்கு. அவர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அவருக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் அப்போ பென்சீன் பற்றி யாருக்கும் தெரியாது. இந்த பென்சீனுங்கிறது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லிக்விட், அது நல்ல வாசனையும் வரும், குயிக்காக எவாபரேட் ஆகும், கூலிங்கு, நிறைய பொருளை கரைக்கும். பெயிண்டெல்லாம் கரைக்கிறதுக்கு அந்த பென்சீன் தான் யூஸ் பண்ணுறாங்க. எந்த பொருளை வேணால் கரைச்சிடலாம் அந்த பென்சீன் வச்சு. ஆனால் அந்த பென்சீன் எப்படிப்பட்ட பொருள் என்ன அப்படின்னு தெரியணுங்கிறது வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு அதை கெமிஸ்ட்ரி லேபில் அனலைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. நடைமுறைக்கு பயன்படுகின்ற ஒரு ஃபார்முலா. அதில் 6 கார்பன், 12 ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்ற ஒரு பொருள் இருக்கிறத பார்க்குறாரு. இவ்வளோ தான் இருக்குது. இந்த 6 கார்பனும் 12 ஹைட்ரஜனும் எப்படி இருக்கும் பார்த்தா? இப்போ 6 தனித்தனியாக அப்படி மிதக்குமா, இல்லை எப்படி ஜாயின் ஆகும்னு நிறைய படம் போட்டுகிட்டே இருக்கிறாரு. அவருக்கு அந்த மாலிகுலார் ஃபார்முலா தெரியல, எம்பிரிக்கல் ஃபார்முலா தெரியுது, ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா தெரியல, அது எப்படி வடிவத்தில் இருக்குதுன்னு தெரியல. ஆனால் 6 கறி இருக்குதுன்னு சொல்லுது. அவர் இதே நினச்சிட்டு இருந்தார். அப்புறம் ஒரு கனவில் வந்தது, ஒரு பாம்பு அப்படியே மிதக்குது. அந்த பாம்பு இப்படி ஆடி 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 அந்த 6 கார்பனை செயின் பண்ணார்ல, அந்த செயினை இப்படி அது வந்து பாம்பு மாதிரி சுற்றி வருது. கடைசியில் அது வால் அது வாயில் கடிச்சிருச்சு, ஒரு வட்டம் வந்துடுச்சு. டக்குன்னு எழுந்துட்டார். பென்சீன் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. அதனுடைய உங்களுக்கு தெரியலை, 6 கோணமாக இருக்கும், அது டபுள் பாண்டு மாறி மாறி வரும். அதில் 6 ஹைட்ரஜனும் 6 கார்பன் 6 ஹைட்ரஜன், 2 ஹைட்ரஜன் தான் வேறு மாதிரி ஆகிடும். இந்த மீதி ஒவ்வொரு கார்பனுக்கும் ஒரு ஹைட்ரஜன் தான் கொடுத்துருக்கு, இன்னொரு ஹைட்ரஜன் தேவை. அது என்ன பண்ணும், பக்கத்தில் இருக்க கார்பனுக்கு டபுள் பாண்டு போட்டுக்கும். இப்போ ஒரு கார்பனுக்கு 4 பாண்டு, எதிரில் இருக்கிற கார்பனுக்கு 2 பாண்டு, இன்னொரு கார்பனுக்கு 1 பாண்டு, 1 ஹைட்ரஜன் போயிடுச்சு, 4 பாண்டு அதுக்கு முடிஞ்சிடும். இப்படி 6 கார்பனுக்கும் 4 பாண்டு ஃபுல்லாகிடுச்சு, 6 ஹைட்ரஜன் வச்சுட்டு ஃபில் ஆகிடுச்சு. இந்த மாடல் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அதனுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் அவர் பார்க்குறாரு. எக்ஸாக்ட்லி இந்த பென்சீனுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் அந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை சொல்கிறாங்க. அது வந்து ஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டி ரிலேஷன்ஷிப்னு பேர். இது வந்து கனவுல தான் உண்டாச்சு. நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் கனவுல நமக்கு பதில் வரதை நம்ம பார்க்குறோம். அதனால தான் அப்துல் கலாம் வந்து கனவு காணுங்க, பகல் கனவு காணுங்க, மனக்கோட்டை கட்டுங்க, உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் தரக்கூடிய கனவுகளை நீங்கள் கண்டு, கனவு மட்டும் கண்ணா போதாது, அதுக்கேற்ற செங்கல் அடுக்கணும். கலெக்டர் ஆகணும்னு கனவு மட்டும் போதுமா?
அதுக்கு உண்டான ஒரு உழைப்பு வேணும்ல. அப்போ கனவை நம்ம கண்டுக்கிட்டே இருக்கணும். கலெக்டர் ஆனால் என்ன ஆவேன், கலெக்டராக இருந்தால் என்னென்ன செய்வேன், என் குடும்பத்தினுடைய வறுமையெல்லாம் நீக்குவேன். முதல் வேலை. தருணி கனவு கண்டால முதல்ல பால்காரன் கடன் அடைக்கணும். அது ராஜாவுடைய கேள்விக்கு பதில் தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு முதல் பால்காரன் கடன் அடைச்சிடுவேன். அது மாதிரி முதல்ல நான் கலெக்டர் ஆனேன்னா பாவேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஜாதி ஜனங்க கிராமத்தில் இருக்கவங்கெல்லாம் தண்ணிக்கு கஷ்டப்படுறாங்க. அம்மாங்க 4 கிலோமீட்டர் தண்ணி எடுத்துகிட்டு வந்து சுமக்கிறாங்க. இது அருமை தெரியாமல் நீங்கள் கொட்டி வீஸ் பண்ணுறாரு எங்கள் அப்பா. இவங்களுக்கெல்லாம் புத்தி பகட்டணும். எல்லோரும் வீட்டுக்கும் டேப் கொடுப்பேன், எல்லாருக்கும் வந்து ஆரோக்கியம் கொடுப்பேன், எல்லார் வீட்டுக்கும் டாய்லெட் அமைச்சு கொடுப்பேன், எல்லாருக்கும் எலக்ட்ரிசிட்டி கொடுப்பேன், எல்லாருக்கும் போய்க்கு வர்றதுக்கு பசங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் இதெல்லாம் பக்கமாக செய்து கொடுப்பேன் அப்படின்னு ஒரு கனவு காண்றான்னு வைங்க. அது தாங்க கனவு. அந்த கனவு அவனுக்கு சுகம் தருது. என்னைக்கா ஒரு நாள் நான் இதை செய்தே ஆவேன்னா அதுக்கு கனவோட விட்டால் போதுமா? அன்றாடம் கனவு காண்றான். அப்போ அன்றாடம் கலெக்டர் ஆகிறது வேண்டியதை ஒரு கல் எடுத்து வைப்பான்ல. எங்கேயாவது எந்த வேலை செய்தாலும் அவங்கள மனசில் இது எனக்கு கலெக்டர் ஆகிறதுக்கு உதவி செய்யுமா, இது ஆகாதா, நான் போக மாட்டேன். வாடா இன்றைக்கி போய் விளையாடலாம் அப்படின்னா, எனக்கு கலெக்டர் ஆகிறதுக்கு இது உதவி செய்யுமா, இது உதவாது, நான் வரமாட்டேன். நீ போ. அங்கே இது அந்த வேடிக்கை நடக்குது. அப்புறம் வாழ்க்கையில் எங்கே சுகம் வந்தாலும் மற்றவங்க மனசு ஓடிடும். ஆனால் இவனுக்கு கலெக்டருக்கு இது உதவுமா, நான் வரேன். லைப்ரரிக்கு போகலான்டா அப்படின்னா, கலெக்டர் ஆகிறதுக்கு உதவுமா, உதவும், நான் வரேன்டா அப்படின்னு. ட்ராமா கச்சேரி கூப்பிட்றான்னா இது பயன்படுமா, இது அற்புதமான நேரத்தை நான் அங்கேயே வேஸ்ட் பண்ணணும். கலெக்டர் ஆன பிறகு நான் எத்தனை சினிமா நான் பார்த்துக்குவேன், முதல்ல இதை படிப்பேன் அப்படின்ட்டு. பகல் கனவு காணுங்கள், தினமும் காணுங்கள். ஒரு முறை கனவு வந்துட்டு விட்டக்கூடாது. அந்த கனவுக்கு நனவாக்குவதற்கு வேண்டிய முயற்சிகளை தாழாமல் விடுங்க, அது நிச்சயம் நடக்கும். அது கெக்யூவல் கனவு மாதிரி ஒரு ஆக்சிடென்டல் டிஸ்கவரி. அது பேர் செரண்டிபிட்டின்னு பேர். செரண்டிபிட்டின்னா எதிர்பார்க்காத ஒரு கண்டுபிடிப்பு. முயற்சி பண்ணி எவ்வளோ பண்ணியிருப்போம், ஆனால் கடைசியில் எதிர்பாராமல் தான் ஒரு விலை வரும். எடிசனுக்கெல்லாம் அப்படி தான் கிடச்சிது. இந்த பல்புக்கு டங்ஸ்டன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது உள்ள க்ளோயிங் மெட்டீரியல் வேணும் இல்லை, அதுக்காக என்னென்ன பண்ணார், தினமும் மூங்கில சீவி நார் உரிப்பார், அதை 2 எலக்ட்ரோடுக்கு முன்னாடி வச்சு கரண்ட் கொடுப்பார். அது பொசுக்குன்னு எரிஞ்சிடும், அந்த டெம்பரேச்சர் தாங்காது. எதைத்தான் நம்ம வைக்கிறது, ஹை டெம்பரேச்சர் தாங்கி அதே சமயத்தில் எரிஞ்சு போகாத ஒரு பொருள் வேணும். எத்தனை முயற்சி பண்ணியிருப்பார். அப்புறம் அவர் பார்த்தாரு, இந்த ஆக்சிஜன் தானே எரிக்குது, முதல்ல ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுவோன்ட்டு பல்புக்குள்ளே வேக்யூம் க்ரியேட் பண்ணார். இந்த வேக்யூம் கண்டிஷனில் பார்த்தா அது கொஞ்சம் நேரம் எரிஞ்சிட்டு இருக்குது. அப்படி தான் எடிசன் பல்பெல்லாம் கண்டுபிடிக்கிறார். இப்போ மனசுக்குள்ளே அந்த கற்பனை ஓடிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி பல்பு செய்துட்டு விட்டுருவாரா என்ன, 10 முறை 15 முறை எத்தனை முறை அவர் முயற்சி பண்ணியிருப்பார், எத்தனை பொருளை போட்டிருப்பார். அப்புறம் நைக்ரோம் கம்பியை போட்டிருப்பார், நிக்கல் குரோமியம். அது போட்டால் நல்லா ரெசிஸ்டன்ட் கொடுக்குது, ஆக்சிஜனும் தாங்குது, வெளிச்சம் கம்மியாக கொடுக்குது, சூடு தான் நிறைய கொடுக்குது. அப்புறம் நான் ஸ்டவ்வுக்கு நல்லா யூஸ் பண்ணுது. ஸ்டவ்வுக்கு இது யூஸ் பண்ணால், ஆனால் பல்புக்கு யூஸ் ஆகாது. அவருடைய தோல்விகள்லாம் வேறு ஏதோ ஒரு பர்பஸுக்கு பயன்படுது. இன்றைக்கி நம்ம வந்து பழைய இந்த நிக்ரோம் கம்பி வச்சு தானே நம்ம ஸ்டவ் யூஸ் பண்ணுறோம். இப்போ இண்டக்ஷன் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் மைக்ரோவேவ் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நைக்ரோம் தானே நம்ம யூஸ் பண்ணோம். எல்லாம் எடிசனுடைய அயராத கனவுகள் தான். நல்ல கேள்வி கேட்டார். எது மனசுக்கு பிடிச்சிட்டு அதை வழிமுறைப்படுத்தலாம். ராத்திரியில் கனவு காண்றது நம்ம கையில் இல்லை. ராத்திரி கனவு யாரால் கனவு உற்பத்தி பண்ண முடியும், அது வந்து தொலைக்குது, நம்ம அனுபவிக்க வேண்டியது தான். அவன் பாவம் புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு கனவு ஒன்று தான் வாய்ப்பு. ஒருத்தனை வந்து உலகத்தில் துவைச்சி எடுக்கணும்னு வைங்க, அடித்து நாசம் பண்ணணும்னு, பகலில் முடியுமா? அவன் பணக்காரன், அவன் ஆள் வச்சுருக்கிறான், அவன் பாவம் செய்திருக்கிறான், அடி வாங்கணும்னு. அவனை யாரும் அடிக்கவே முடியாது. ராத்திரியில் கனவில் அடித்து நொறுக்குவார். ராத்திரியில் பேய் கனவு வரும். யாரோ ஒரு பேய் கனவு பற்றி கேட்டான். ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் இடம் இல்லைன்னு வைங்க, அவனை நரகத்துலேயும் போட முடியாது. அவனுக்கு கனவுன்னு ஒன்று கொடுத்து என்ன வேணா பண்ணலாம். சரி, அவன் பண்ண புண்ணியத்தை இந்த பூமியில் கொடுக்க முடியல. அவன் பிறந்திருக்கிறது கிராமம், அவன் வானத்தில் மிதக்கணும், ஏரோப்ளைனில் போகணும்னு அவனுக்கு புண்ணியம் இருக்குது. ஆனால் பகவான் என்ன பண்ணுறாரு, சரி கனவுல கொடுப்போம். அவன் கனவுல அப்படியே மிதப்பான், வானத்திலலாம் பறப்பான். எல்லாம் கனவுங்கிறது வந்து நம்ம பாவ புண்ணியத்தை பூமியில் அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதுவும் நம்ம கனவு பாவ புண்ணியம்லாம் கனவு கூட வராது.
ஒருவேளை உங்களுக்கு கனவே இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் பாவ புண்ணியத்தை பகல் அனுபவிச்சுட்டீங்கன்னு அர்த்தம். பகல்லே போதும் போதும்னு இருக்கும்போது அவனுக்கு கனவு வேறு குறையுதா? ஓகே, பகல் கனவு தான் அவர் சொன்னார். இந்த பகல் கனவு எப்படிப்பட்டதாக இருக்கணும்? உயர்ந்தது, உயரமான கனவை பாருங்கள். இன்ப கனவுகளை காணாதீங்க, துன்ப கனவுகள் இல்லை, நன்மையான கனவை பாருங்கள். நாட்டுக்கு சேவை செய்கிற கனவை பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய கனவை பாருங்கன்னு அதுதான் சொன்னார். அவர் கனவுங்கிறத மட்டும் பிடிக்கக்கூடாது, அது நிச்சயமாக பகல் கனவு தான். ராத்திரி கனவு நம்ம கையில் இல்லை, ஆனால் பகல் கனவு உணர ராத்திரி கனவுலேயே அது வரும். சரி, நிறைவு செய்துக்கலாமா? 7 போகுது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.